ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டு தோட்டத்தில் எக்கச்சக்கமான புல் வளர்ந்துருக்கு. இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு ஒரு சொல்யூஷனோடு தான் நாங்கள் வந்தோம். அப்படி யோசித்து தேடி பார்த்து எல்லாருக்கிட்டையும் கேட்கும்போது இந்த அமோனியா சால்ட் தான் சொன்னாங்க. இந்த அமோனியம் சால்ட் அண்ட் கிளைகோசல்ஃபேட் இதை வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணால் ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது யூஸ்வலாக இந்த தோட்டம் துறவுலாம் வச்சுருக்கவங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணுறவர், அவர் எங்களோட ஃப்ரெண்ட் அப்படின்றதுனால அவரே கூப்பிட்டுருந்தோம். ஸோ இது ஒரு 2 to 3 cups ஆஃப் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஸ்ப்ரே பண்ண போகிறாரு. இது ஆக்சுவலாக எப்படி இவ்வளோ பெரிய தோட்டத்துக்கு பற்றும் அப்படின்றது எனக்கு தெரியல. பார்ப்போம் என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டு. இது அவரோட கேனில் ஒரு கேன் மாதிரி அது ஒரு சின்ன மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தது. அதில் கொண்டு ஊற்றிட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால இந்த மே மந்த் ஸ்டார்ட் ஆகி இப்போ ஜூன் வரைக்குமே வாரத்தில் 2 நாள் 3 நாள் மழை இருந்துகிட்டே இருக்குது. அதனால தான் நிறைய வளர்ந்துருச்சு. இந்த புல் அதிகமாக வளர்கிறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய புழு பூச்சி ஈவன் பாம்பு கூட உள்ளே வரலாம் சொல்ல முடியாது. ஸோ அதனால் இது ரொம்ப சேஃப் இல்லை. பசங்கள்லாம் இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க அப்படின்றதுனால இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை அப் பண்ணிட்டோன்னா அவ்வளோவா இருக்காது இந்த பூச்சி தொல்லை அப்படின்றதுனால இதை எப்படியாச்சும் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் ஆக்சுவலாக மொத்தம் க்ளீன் பண்ணுறவர்கிட்ட கேட்டிருந்தோம். அவர் ஆல்மோஸ்ட் 700 கேட்டார் இந்த தோட்டத்தை மொத்தம் க்ளீன் பண்ணுறதுக்கு. அதுவும் ஷியோரிட்டி ஃபுல்லாக க்ளீன் ஆகுமா அப்படின்றது தெரியாது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு மொத்த தோட்டத்துக்கு. ஆக்சுவலாக மொத்த செடிகள் மேலேயும் படாமல், இது ஏன்னா இது படும்போது அந்த இடம் அப்படியே ட்ரை ஆகி அந்த எதுவாக இருந்தாலும் எந்த செடியாக இருந்தாலும் அப்படியே இறந்து போயிடுமா, காஞ்சி போயிடும். அதனால் மற்ற செடிகள் மேலே விழாத வேரில் விழாமல் அடிக்கணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால தான் அவரையே அடிக்க சொன்னோம். அதுவும் இல்லாமல் அவர் அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருந்ததுனால ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. நம்ம வாட்டரில் ஸ்ப்ரே பண்ணி நம்ம கையில் தெளிச்சிருந்தால் இந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குமான்னு தெரியாது. பாருங்கள், ரொம்பவே சீக்கிரமாக எல்லா இடத்துக்கும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு பழக்கம் அப்படின்றதுனால கேர்ஃபுல்லாக மற்ற செடிகள் மேலாம் விழாமல் அடிக்க ஆரம்பித்தார். ஆல்மோஸ்ட் ஓவர். இப்போ பார்த்திங்கன்னா மொத்த தோட்டத்துக்கும் ஒரு 5 to 6 minutes எல்லாம் முடிச்சிட்டாரு. ஆக்சுவலாக இதனோட காஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி. நம்ம ஆளை கூப்பிட்டு செய்யும்போது 700 to 800 ஆகும் அப்படின்னு சொன்னப்போ இந்த பேக்கெட்ஸ் 100 rupees. நாங்கள் 2 பேக் வாங்கி வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அடிக்கும்போது ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா முளை முடுக்கில் எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டார் ரொம்ப சீக்கிரமாக. இப்போ 1 week அப்புறம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்களா எவ்வளோ பச்சை பச்சைன்னு ஃபுல்லாக இருந்த புல் மொத்தம் ட்ரை ஆகி அப்படி ஒன்று இருந்துச்சா அப்படிங்கிற தடயமே தெரியாத அளவுக்கு காஞ்சிருச்சு. அதே மாதிரி மற்ற செடிக்கெல்லாம் எந்த அஃபெக்ஷனும் இல்லாமல் எந்த பாதிப்பும் இல்லாமல் மற்ற செடிகள் மேலே எந்த எஃபெக்டும் காட்டாமல் அவர் ஸ்ப்ரே பண்ண விதமும் கரெக்டாக இருந்ததுனால மற்ற எதுக்குமே எதுவும் ஆகலை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு, மொத்த புல்லும் ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் பண்ணிவிட்டு இது தேவைப்படுறவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இப்படி இருந்தால் நீங்கள் என்ன ஐடியாஸ் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.